மேம், எல்லாரும் இவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்காங்க. போர்ட்ல நீங்க எழுதி முடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் காப்பி பண்ணிடுறாங்க. ஆனா, நான் ஏன் இன்னும் இவ்ளோ ஸ்லோவா இருக்கேன்னு எனக்கு தெரியல மேம். எல்லாரும் என்ன பார்க்குற அந்த பார்வை இருக்கே, இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ இவ்ளோ ஸ்லோவா இருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்கும். எனக்கும் புரியுது மேம். ஆனா, என் மைண்டுக்குள்ள அந்த விஷயம் போய் செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்குது மேம். ஒரு விஷயத்த நீங்க ஒரு தடவ சொன்னா மத்தவங்களுக்கு புரியுது. ஆனா, எனக்கு அது ஒரு 3, 4 தடவ சொல்லிக் குடுத்தா தான் மேம் புரியுது. "உனக்கு ஏறவே மாட்டேங்குதான்னு?" யாராச்சும் கேட்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் வேகம் இவ்ளோதான். ஒரு வண்டி 80 கிலோமீட்டர் வேகத்துல போகும். இன்னொரு வண்டி 40ல தான் போகும். ஆனா 2மே ஊருக்கு போய் சேரும்ல. அதுக்குள்ள ஏன் எல்லாரும் இவ்ளோ அவசரப்படுறாங்க? எனக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான் மேம். நான் தப்பா சொல்லும்போது எல்லாரும் சிரிக்காம இருந்தா போதும். நான் நிதானமா யோசிக்கும்போது, "சீக்கிரம் சொல்லுன்னு" யாரும் டென்ஷன் பண்ணாம இருந்தாலே போதும். அந்த பதற்றம் தான் என்ன இன்னும் பின்னாடியே தள்ளுது. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். நான் கண்டிப்பா வருவேன். ஆலமரத்தோட விதை ரொம்ப சின்னது தான். அது வளரும் ரொம்ப காலம் எடுக்கும். ஆனா, ஒரு முறை அது வளர்ந்து நின்னா 1000 வருஷத்துக்கு விழுதுகள விட்டு எல்லாருக்கும் நிழல் தரும். காக்கா, குருவின்னு எல்லாத்துக்கும் அடைக்கலம் குடுக்கும். அப்படிதான் நாங்களும். கொஞ்சம் ஸ்லோ தான். எங்களுக்கான நேரத்த மட்டும் குடுங்க மேம். அப்புறம் பாருங்க எங்களோட ஸ்பீட.